அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21. தயவுசெய்து எல்லாரும் நன்றாக தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் கவனியுங்கள். உங்கள் சிந்தைகளை ஒருநிலைப்படுத்துங்கள். இந்த நேரத்தில் அங்கிட்டு இங்கிட்டு எந்திரிச்சு போகிறதோ, மற்றபடி பிராக்கு பார்க்குறதோ, மற்ற கவனங்கள் வேறு எதுலேயுமே நீங்கள் செலுத்த வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன என்று சொல்லுகிறார், என்ன போதிக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நீ வாழ்ந்திருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ உயர்ந்திருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் சத்துருக்களை விலக்கிவிட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அநேக ஜாதிகள் ஆளுவாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ மேலாவாய், தலையாவாய், மலைமையில் இருக்கிற பட்டணங்களில் உயர்ந்திருப்பாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் சந்ததி இவ்வளவாய் பெருகிருக்கு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுவரை நடத்த எபினேசர் நான் இன்னமும் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்படி அநேக காரியங்களே கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் சொன்னதை செய்வேன் அப்படிங்கிறார். நான் வாக்குத்தத்தம் பண்ணினவன் வாக்கு மாற மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அப்படி வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கவனித்தால், இங்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எப்படி போட்டிருக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்று வாழ்வு சாவு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் அது எங்கேயுமே இல்லை, அது நம்மகிட்ட தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், வாழ்வும் சாவும் என்கிட்ட தான் இருக்குது. சொல்லுங்கள், மரணமும் ஜீவனும் என்கிட்ட தான் இருக்குது. நான் எதை பார்க்குறேனோ, நான் எதை தெரிஞ்சுக்கிறேனோ, நான் எதை பேசுகிறேனோ, நான் எதை நினைக்கிறேனோ அதன்படியே என் வாழ்க்கை இருக்கும். ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. மரணம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அழிவு. ஜீவன் என்றால் என்ன என்று கேட்டால் அது ஆசீர்வாதம். மரணம் என்றால் அழிவு, ஜீவன் என்றால் அது ஆசீர்வாதம். அப்பனா இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த மரணத்தையும் இந்த வாழ்வையும் இந்த சாவையும் எங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, தேவன் ஒவ்வொருவருக்கும் இந்த நாக்கில் தான் வச்சிருக்கிறார். எல்லாம் கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறாரு? இப்போ நம்முடைய உடம்புல அவயங்கள் இருக்கிறது. கண் இருக்கிறது, காது இருக்கிறது, வாய் இருக்கிறது, 2 கை இருக்கிறது, 2 கால் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, எலும்பு இருக்கிறது. இப்போ இந்த உடம்பு பூரா இந்த 2 காலு தான் என்ன செய்யுது, தாங்குது. இந்த உடம்பு பூரா எது தாங்குது? காலு தான் தாங்குது. அந்த எலும்பு என்ன செய்யுது, தாங்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் பார்த்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறது. இப்போ கண்ணுக்கு கண் டாக்டர் இருக்கிறாரு, பல்லுக்கு பல் டாக்டர் இருக்கிறாரு, மூக்குக்கு காதுக்கு அதுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, எலும்புக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு. இப்படி எல்லாத்துக்குமே ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஆனால் நாக்குக்கு டாக்டர் கிடையாது. நாக்குக்கு என்ன கிடையாது? ஜோசப் நாக்கு ஸ்பெஷலிஸ்ட், இந்த இடத்துக்கு வாங்க அப்படி எங்கேயாவது போர்டு பார்த்துருக்கிறீங்களா? ஜோசப் பல்லாஸ்பத்திரியை பார்த்துருக்கலாம், காது மூக்கு ஆஸ்பத்திரியை பார்த்துருக்கலாம், எலும்புக்கு நீங்கள் ஆஸ்பத்திரியை பார்த்துருக்கலாம், மூக்குக்கு கூட ஆஸ்பத்திரியை பார்த்துருக்கலாம். ஆனால் நாக்குக்கு ஆஸ்பத்திரி என்பது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஏன்னா இந்த நாக்கில் எலும்பு கிடையாது. நாக்கில் என்ன கிடையாது? எலும்பு கிடையாது. இந்த உடம்புக்குள்ள ஒரு சக்தியான ஒரு உறுப்பு, ஒரு வல்லமையான ஒரு உறுப்பு, அதாவது வாழ வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால்
நம்ம உடம்புக்குள்ள இந்த நாக்குக்குள்ள ஒரு அதிகாரம், அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படின்னா இந்த நாக்கில் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வச்சிட்டார். ஆனால் இந்த நாக்கில் அநேக அதிகாரங்கள் இருக்கிறது. நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்ணி பாருங்க, நீங்கள் வாழ்ந்துருவீங்க. நான் சாவேன் அப்படி இதில் ஒரு அதிகாரம் பண்ணி பாருங்க, செத்துருவீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் இருந்து கொண்டே இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. இப்போ படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, நான் படித்து பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு பேசி பாருங்கள், நாக்கில் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிடுவீங்க. எனக்கு 5ஆப்பிலேருந்து மேக்ஸ் வரவே வராது, இப்போ வந்துட போது என் தலையெழுத்து மேக்ஸ் வரவே வராது, அந்த மேக்ஸில் மட்டும்தான் நான் ஃபெயில் ஆகிட்டே வர்றேன், கண்டிப்பாக இப்போவும் மேக்ஸில் ஃபெயிலு தான், நான் தேர மாட்டேன் அப்படின்னு வாயத்திறந்து படிக்கிற பிள்ளைய எந்த பிள்ளையும் சொல்லுதுகளோ, கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் மேக்ஸில் தேரவே மாட்டார்கள். நான் போன வருஷம் மேக்ஸில் தோத்து போயிட்டேன், இந்த வருஷம் மேக்ஸில் நான் ஜெயிக்க போகிறேன், கர்த்தர் மேக்ஸில் ஜெயத்தை கொடுக்க வைக்க போகிறாரு, ஜெயம் கொடுக்குற வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, நான் படிப்பேன், பாஸாவே எழும்புவேன் அப்படின்னு ஒரு பிள்ளை, படிக்கிற பிள்ளை பேசுச்சுன்னா, அந்த நாக்கில் அந்த அதிகாரத்தை சொல்லிருச்சுன்னா, அது கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் யாக்கோபுல 3ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. யாக்கோபு 3:5 இந்த நாக்கு என்பது என்ன என்று கேட்டால், அப்படியே நாவானதும் சின்ன அவயம்தான். அதாவது நாக்கு ஒரு பெரிய காட்டை என்ன செஞ்சிருமா, இங்க இருங்க, ஒரு காட்டுக்குள்ள 100 வருஷம் வளர்ந்த மரங்கள் இருக்கும், 50 வருஷம் வளர்ந்த மரங்கள் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ள படாத பாடுபட்டு 50 வருஷம் வளர்ந்துருக்கும். ஆனால் ஒரு நெருப்பு ஒரே நாளில் என்ன செஞ்சிடும், அதை கொளுத்தி விட்டுரும். அப்ப இந்த நெருப்பு என்ன செஞ்சிருமா, அழிச்சிருமா. கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் நாக்கில் நான் 2 காரியத்தை வச்சிருக்கிறேன், உன் நாக்கில் 2 காரியத்தை வச்சிருக்கிறேன். ஒன்று சொல்லுங்க, ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். மரணம் என்னது, ஜீவன் என்னது, ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இந்த நாக்குக்குள்ள ஆசீர்வாதமும் இருக்கு, மரணமும் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த படிக்கிறீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னது 2வது பிள்ளை அகஸ்டினா இருக்குது தெரியுமா, அது 5ஆப்பு படிக்கும் போதே பேருக்கு பின்னால் எம்பிபிஎஸ் டாக்டர்னு போட்டுச்சு. ஆனால் அதை சொல்ல அதை பேச இன்னைக்கு ஒரு டாக்டர் ஆகும்படி கர்த்தர், எம்பிபிஎஸ் இல்லாட்டினாலும் ஒரு டாக்டர் ஆகும்படி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசின பேச்சை நிலைநிறுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமே. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் விதைக்கணும். விதை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வசனம். விதை என்பது என்னது, வசனம். நிலம் என்பது எது, நிலம் என்னது சொல்லுங்க. நிலம்னா ஆத்து எல்லாம் சொல்லுங்க. அதாவது நிலம் என்ன தெரிஞ்சுக்கோங்க, விதைன்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. நிலத்தில் விதையை போட்டால் முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும்ல. அப்போ நம்மகிட்ட நிலம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஏன் நிலம் தரிசு நிலம் கிடையாது, வானம் பார்த்த பூமி கிடையாது. என் நிலத்துக்குள்ள எப்போ போட்டாலும் விளைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். என் நிலத்தில் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அறுவடையை பார்ப்பேன். எல்லாம் சொல்லுங்க. ஏன் நிலத்தில் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அறுவடையை பார்ப்பேன். புரியுதா, புரியலையா? பூமியில் ஒரு விதையை போட்டால் எத்தனை மாதத்தில் விளையும்? 3 மாதத்தில் விளையும். அதே போல் ஒரு காரியத்தை எடுத்து உங்கள் நிலத்தில் என்ன செஞ்சிருங்க, விதைச்சிருங்க. 3 மாதத்தில் இப்போ 2 பவுனில் ஒரு செயினை போட்டிருக்கீங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கிட்டாரு. இயேசுவின் ரத்தத்தால் நீதிமானாக மாறுகிறேன். ஆஸ்திரியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் தங்கும். வசனம் படிச்சிருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்கள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில்
தங்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் தங்கும். நான் நீதிமான் இயேசு இரத்தத்தாலே நீதிமானாக மாற்றிருக்கிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். வாயை தருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும் அப்படின்னீங்கன்னா, இங்கே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நகைகள் உங்கள் வீட்டு பீரோ டப்பாக்குள்ள தங்கும். சில குடும்பத்தில் நகை ஒரு வாரம் தான் தங்கும். சில குடும்பத்தில் நகை ஒரு மாதம் தான் தங்கும். அதுக்கப்புறம் தங்குற இடம் வேற இடமா போயிடும். ஆனால் இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா உங்கள் ஆஸ்தி உங்கள் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் தங்கும். வெளியே எங்கேயுமே தங்காது. எந்த பேங்க்லையுமே தங்காது. அல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ள தங்கும். உங்கள் நகை உங்கள் பணம் உங்கள்கிட்ட தான் தங்கணும். நீங்கள் மற்ற பக்கத்து வீட்டில் தங்க வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா புரியலையா? அல்லேலூயா. சொல்லுங்கள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் தங்கும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்கள். நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருங்க. 3 மாதத்துக்குள்ள ஒரு அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். அதாவது காலத்தின் சமயத்தை மாற்றுகிறவர் பெரிய காரியத்தை செய்வார். இப்போ இந்த அருமையான சகோதரி இருக்கிறாங்க. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா. எந்திரிச்சு அப்படி திரும்பிட்டு உட்காந்துருங்க. முகத்தை காட்டிட்டு உட்காந்துருங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு சின்ன பிரச்சனை ப்ராப்ளம் வந்துருச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது வேண்டாங்குது. இது வேண்டாம் அப்படிங்குது. நான் சொல்கிறேன் வேண்டுங்கிறேன். நான் சொன்னேன் அவன் சரியில்லைங்கிறாரு. இல்லை, நான் சொல்கிறேன் அவன் சரியாக இருப்பாங்கிறார். அவன் திருந்த மாட்டாங்குது. நான் சொல்கிறேன் அவன் திருந்துவாங்கிறேன். எப்படி பாருங்க? அது வேண்டாங்குது, அது திருந்த மாட்டாங்குது, அவன் சரியில்லைங்குது. நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் இங்கேயே டீச்சர் வேலை பார்த்துக்கிறேன், நான் அங்கே போகல, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் சொல்கிறேன் இல்லைம்மா, அவனை திருத்திடலாமா? நெளிஞ்ச பாத்திரத்தை நெளிவை எழுதிடலாமா? அவனை நல்லவனா மாற்ற முடியுமா? ராஜாக்கள் இறுதிய நீர்கால் போல் தேவனுடைய கடத்தில் இருக்குமா? பவுலா மாத்திர இயேசு உன் புருஷனை உங்கள் வீட்டுக்காரரை பவுலா மாற்றுறதுக்கு என் தேவனால் முடியுமா? அவர் பெரிய காரியத்தை செய்வார்மா, ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் அப்படியாம்மா வேண்டாமா, அந்த ஆள் வேண்டாமா, சரி விட்டுருவோம், தீர்த்துருவோம், எடு பத்திரத்திடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் க்ளோஸ் ஆகிருக்கும். நான் சொன்னேன் கவலைப்படாது, பொறுமை 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 பொறுமை. கடைசியில் பார்த்தா பேசி கட்ட பஞ்சாயத்து பேசி வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் ஜெபிச்சு அவனுக்குள்ள இருக்கிற கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, மனைவியை நேசிக்கும்படி ஒரு வல்லமை இறங்குவதாக, மனைவி மேல் அன்பு வைக்கும்போது ஒரு வல்லமை இறங்குவதாக, கர்த்தர் பெரிய காரியம் செய்வதாக, ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு வார்த்தையை அனுப்பின பிற்பாடு பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டுக்காரரு போன வாரம் கூட்டிகிட்டு போய் ஒரு நகையை எடுத்து கலத்தில் போடும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறார். வார்த்தை விதை வேண்டாம், வராது, கிடைக்காது, அவன் சரியில்லை, இவன் கெட்டு போன புருஷனை நல்லவனா மாத்துறதுக்கு பொண்டாட்டி கையில இருக்குயா. வாழ்வு எங்க இருக்கு? வாழ்வு எங்க இருக்கு? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? அதாவது கெட்டவனை பார்க்காதீங்க, குடிகாரனா பார்க்காதீங்க. அந்த குடிகாரனையே, அந்த கெட்டவனையே நீங்க நல்லவனா பாருங்க, அவன் நல்லவனா மாறிடுவான். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்றா? வீட்டை கட்டுறா. நம்மளோட பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உனக்கு வாழ்வு உன் கையில இருக்கப்பா. வாழ்வு, அழிவு உன் கையில இருக்கு. கை விரல் நீளமா இருக்கு, காலு விரல் நீளமா இருக்கு, கண்ணு இப்படி இருக்கு. ஆனா இந்த வாய்க்குள்ள இருக்கிற இந்த நாக்குக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் வச்சு நம்மளுக்கு ஆண்டவர் படைச்சிட்டாருங்க. அல்லேலூயா. ஆனால் சில தாய்மார் சொல்லுவாங்க, பிள்ளை பொம்பளை பிள்ளை வீட்டு வேலை பார்க்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு மகளா பிறந்திருக்கே, ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறேன், உன்னை பெற்றதுக்கு நான் வேற எல்லாம் பெற்றிருக்கலாம். என்ன வீடு குட்டுறியா, துணி துவைக்கிறியா, வீடு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒரு சமைக்க தெரிய மாட்டேங்குது, ஒரு குழம்பு வைக்க தெரிய மாட்டேங்குது, ஒரு ரசம் வைக்க தெரியுதா? நீ போற இடத்துல கஷ்டப்பட, உன்னை வீட்டை விட்டு உன்னை பத்தி விட்டுற போறா, ஒழுங்கா வேலையை பாரு, நீ அப்படித்தான் இருக்க போற அப்படின்னு ஒரு அம்மா ஒரு மகளை பார்த்து வஞ்சிச்சுன்னா, இந்த பிள்ளையை கட்டி கொடுத்து 3ஆம் மாசத்துல வீட்டுக்கு வந்துடும். ஏன்னு கேட்டால் அம்மா அப்படிதான் விதைச்சிருக்கு, அதே மாதிரி பிள்ளை வீட்டுக்கு வந்துடும். அதனால மக மேலே விதைக்கிற விதை நல்ல விதையை விதைச்சிருங்க, சொல்லி கொடுங்க. குழம்பு வைக்க இப்போதான் யூடியூப்னு வந்துருச்சுல, அப்படி போட்டுக்கிட்டு அப்படி சவுண்டா வச்சுக்கிட்டு கடுகை போடுறாங்க, சவுண்டா வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றுறாங்க, சவுண்டா வச்சுட்டு காய் அள்ளி போடுறாங்க. இதை போட்டு கிண்டுங்கள், அப்புறம் எண்ணெயை ஊற்றுங்கள், அப்புறம் கிண்டுங்கள், அப்புறம் எடுங்கள், அப்புறம் மூடுங்கள், அப்புறம் இங்கே யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை போய் கற்றுக்கிட்டு வரணும்.
வாக்கம் கற்றுக்கிட்டு என் மகளுக்கு சமைக்க தெரியாது. இப்போதான் எல்லாமே உலகமே கையில் வந்துருச்சு. உலகமே என்னது கையில் வந்துச்சு. பிரியாணி எப்படி செய்யணும் தெரியல, நல்லா இருக்குது பிரியாணி அப்படின்னு ஒரு வீட்டில் சாப்பிட்டேன். யூடியூப்பில் சொல்ல அப்படியே செஞ்சேன். அடப்பா அது மனுஷா, நல்லா இருக்குன்னு வார்த்தை தான் சொன்னேன். அதான் பச யூடியூப்பில் பார்த்தேன் அப்படியே செஞ்சுட்டேன். கூட்டு வச்சாலும் யூடியூப்பு, பொரியலை வச்சாலும் யூடியூப்பு, எல்லாம் வச்சாலும் யூடியூப்பு, என்னத்தை பொரிச்சாலும் யூடியூப்பு, எல்லாத்துக்கும் அதில் பார்த்து செய்கிறாங்க. இதில் வந்து என் மகளுக்கு ஏன் சமைக்க தெரியாது. அல்லேலூயா, சமைக்க தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. கட்டணம் வீட்டை என்ன செய்யணும், கட்டணம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மாமியார் மருமகள் இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் மாமியார் வல்ல 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 மஞ்சிக்கிட்டே இருக்கு மருமகளை. கவனிங்க, மருமக்க மாறலாம் கவனிங்க, மாமியார் மாறிருந்தாலும் கவனிங்க. மாமியார் பாத்திரத்தை கொடுத்து துணியை தவ, பாத்திரத்தை விளக்கிட்டியா, துணி துவச்சிட்டியா, என்ன உங்கள் அம்மா வேலை கற்றுக் கொடுத்துருக்கா? உங்கள் அம்மாவாது என்ன உங்கள் மக பிள்ளையை வளர்த்துருக்கா? ஒரு துணி தூக்கிய தெரியல, வேலை பார்க்க தெரியல, ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா எதுக்கு ஒன்று வளர்த்துருக்கு? கச்சா புச்சா கச்சா பையா கையா பையான்னு மஞ்சுக்கிட்டே இருக்கு மாமியார். இந்த மருமகளுக்கு வந்துச்சு பாருங்க, என்னடா கள்ளத்துக்கு மண்டையை போட்டு க்ளோஸ் பண்ணிடுமா அப்படிங்கிற நினப்பு வந்திருக்கும். அது நேராக ஒரு வயசான ஒரு ஆள்கிட்ட போச்சு. ஐயா வாங்க, எனக்கு ஒரு காரியம் செய்யணும். எங்கள் வீட்டில் என் மாமியார் தொல்லை தாங்க முடியலை. எப்போ பார்த்தாலும் ஓட்ட பானைக்கில் நண்டை வட்ட மாதிரி டொட்டோ டொட்டோ டொட்டோன்னு அணைத்துக்கிட்டே இருப்போம். அது அமைதியாக இருக்கு, என்னையா செய்யணும்? அப்படியா, நீ என்ன பண்ணு, யாருக்கு மாமியா இருக்கு கையை தூக்குங்க. மாமியா இருக்கிறாள் கையை நல்லா இப்படி இப்படி, மாமியா எனக்கு இருக்கு. வெரி குட், கையை கீழே போட்டுருங்க. கவனிங்க. அப்போ ஆனால் உங்கள் மாமியார் நல்ல மாமியார் தான் நினைக்கிறேன். ஆமாவா? எங்கேயும் ஆமான்னு வந்துச்சு. ரைட், நல்ல கைத்தட்டு ஒரு அம்மா. மாமியாரை பெருமை பாராட்டுற ஆள் வேணுமே இந்த காலத்தில். எனக்கு வாச்ச மாமியார் நல்ல மாமியான்னு வாயை திறந்து மருமக்கமாருங்க சொல்லணும். அல்லேலூயா. அப்போ அந்த முதியவர் சொன்னார், உங்கள் மாமியார் லவலவலும் எப்போ பார்த்தாலும் வாயை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, நீ ஒரு 3 நாள் கழிச்சு வாமா, நான் ஒரு மந்திர தண்ணி தர்றேன், ஒரு மந்திரிச்ச மந்திர தண்ணி தர்றேன். அந்த தண்ணியை நான் எப்படி யூஸ் பண்ண சொல்லித்தரேன், அப்படி யூஸ் பண்ணு, உங்கள் மாமியார் ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு 3 நாள் கழிச்சு வந்துச்சு. அவர் பண்ணார், ஒரு செம்பில், அம்மா இந்த தண்ணி மந்திர தண்ணி, இந்த தண்ணியை நீ என்ன பண்ணு, உங்கள் மாமியார் எப்போ வைய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரத்தில் தண்ணியை குடிச்சுப்புட்டு முழுங்கவும் கூடாது துப்பவும் கூடாது, முழுங்கவும் கூடாது துப்பவும் கூடாது, தண்ணியை அவளை இவளே எங்க போன வச்ச அப்படி சொன்னோம். இப்படியே நீ இருக்கணும் மருமக்களே, இப்படியே இருக்கணும் மருமக்களே. உங்க மாமியா என்னதான் அவமானப்படுத்தி பேசினாலும் முனிஞ்சிடக்கூடாது, ஒரு சொட்டு உள்ள போயிடக்கூடாது. மந்திர தண்ணி, மந்திரிச்ச தண்ணி ஒரு சொட்டு உள்ள போயிடக்கூடாது, ஒரு சொட்டு வெளியே வந்துடக்கூடாது. எங்க அப்படி வைங்க பார்ப்போம். அப்படி என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வீட்டுக்கு போயிடுச்சு. மந்திர தண்ணியை ஒரு தூக்கு வலையில் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு, எங்கே போன இவ்வளோ நேரமா, எங்கே சுற்றிட்டு வர்ற, உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரையும் தெரியுமே, உன் வீட்டுக்கார வெளியே போன போட்டு ஊரை சுற்ற ஆரம்பிச்சிருவே. எனக்கு திரண்டு எனக்கு வந்து வாச்ச மருமக்க எப்படி வந்து மருமக்களாவது வாச்சிருக்க, நீ சரியில்லை, அன்னைக்கே சொன்னேன் வேணான்னு சொன்னேன், இவன் வந்து எடுத்துட்டு வந்துட்டான், உன் நடையை பார்த்து வந்துட்டானே, உன் முகத்தை பார்த்து வந்துட்டானே, எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஆள்னு தெரியும், அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துச்சான். இது என்ன படிச்சு மந்திர தண்ணியை குடிச்சிச்சான். கொஞ்சம் ரோசை வந்து இப்படி பார்த்துச்சு. இங்க சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, இப்படி போயிடுவே அப்படி போயிடுவே, உன் குடும்பம் அப்படி இப்படி, உங்க அப்பா அப்படி உங்க அம்மா அப்படி, நல்லா இருக்க மாட்டேன், ஓ ஆ ஓ அப்படின்னு மாமியா வந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு நேரம் வந்துச்சு, மாமியா விட்டுச்சு. அடுத்த நாள் ஆரம்பிச்சு திருப்பி மந்திரத்தினை ஊத்துறா. இப்படியே குடிச்சு 3 வாட்டி வந்துச்சு, 4 வாட்டி வந்துச்சு. இவனை சொரணை கட்டவ, நான் எவ்வளோ வயிறே ஒன்று காது கேட்காத மாதிரி இருக்கா, இவ்வளோ வயிறுக்கு பக்கத்து விட்டால வஞ்சலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் வாயை திறந்த வஞ்ச ஆள். அதுக்கப்புறம் வயிறதை ஃபுல்லாக நிப்பாட்டி பிடிச்சு, நிப்பாட்டிட்டு அந்த பெரிய விட்டு போச்சு. ஐயா
நீங்க சொன்ன மாதிரியே இந்த மந்திர தண்ணியை குடிச்சேன். ஆனா முழுங்கலா துப்பவும் இல்லை, முழுங்கவும் இல்லை. ஆனால் வாயில் வச்சிருந்தேன் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் வந்துச்சு, 2 நாள் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க சத்தம் போடவே இல்லை. எங்கள் மாமியா இப்போ அமைதியாக ஆயிடுச்சு, வாய் அமைதியாகிடுச்சு. இந்த மந்திர தண்ணிக்கு எவ்வளையா பீஸு? இது மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. வீட்டில் இருந்த குடத்துல தண்ணியை மோந்தேன் தாயி. நான் மந்திர தண்ணிக்கு நான் எங்கே போக? உன் வாயை கட்டுறதுக்கு நீ அமைதியாக இருந்தாலே உன் மாமியை அமைதியாருன்னு சொல்கிறதுக்காண்டி இப்போ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி என் குடத்துல தண்ணியை மோந்து கொடுத்தேன். இது எங்கள் வீட்டு தண்ணி, மந்திர தண்ணியும் கிடையாது, காட்டு தண்ணியும் கிடையாது, ஒரு தண்ணியும் கிடையாது. அதனால் இது தண்ணி தான். அவ்வளவா? அப்போ இனிமேல் எங்கள் வீட்டில் தண்ணியை மோந்து குடிச்சு எங்கள் மாமியை வையும் போது தண்ணியை மோந்து குடிச்சு இப்படி அமைதியாக இருந்துருவா? இருந்துரு. இல்லைப்பா, இனிமேல் வைய மாட்டாங்க, இனிமேல் வைய மாட்டாங்க, சோழி முடிஞ்சு. அதனால் மருமக்கமார்களே, உங்கள் மாமியை ஏதோ தெரியாமல் வயசானவங்க சில பேர் பேசத்தான் செய்வாங்க. நீங்கள் டக்குன்னு அடுப்பில் போய் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு கம்முன்னு இருந்துருங்க. என்ன மருமக்கமார்களே, கம்மன் என்ன அதுக்காண்டி அங்கேருந்து போன போட்டு எம்மா எங்கள் மாமியார் என்னை ஓயாமல் வீடு கூட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, கூட்டின வீட்டவே திருப்பி கூட்ட சொல்லுது, பாத்திரம் விளக்கனா பாத்திரத்தவே திருப்பி விளக்க சொல்லிக்கிட்டு இருக்கு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஃபோன்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாழ்வு எங்கே இருக்குன்னு கேட்டால், அப்போ அவங்க பேசும்போது நீ வாய் திறந்து பேசுவோம், அவங்க நீ பேசும்போது வாய் திறந்து பேசுவோம். அப்போ என்ன ஆகும்? பிரச்சனை வரும். பார்த்துக்கணும். இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வசனம் இருக்கிறது, அதாவது நாவு, யாக்கோபு 3:8, நாவு என்பது ஒரு விஷம். நாவு என்பது என்னது? கூடாது. இங்கே இருங்க, இந்த உலகத்தில் யானை அடைக்கிறலாம், புளியை அடைக்கிறலாம். இப்போ சர்க்கோஸில் பார்த்தீங்கன்னா யானை வந்து சொன்னால் கேட்குது, புலி வந்து தவுனா தவுது, சிங்கம் வந்து தவுனா தவுது. அப்போ அது எப்படி அதை வந்து சர்க்கோஸில் அந்த மிருகங்களை வந்து செய்ய வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த யானை பாகன் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சு அவன் ஆளுக்கள் அதிகாரம் பண்ணுறான். ஆனால் ஒரு மிருகம் கூட என்ன செஞ்சிருமா? அடங்கிருமா. ஆனால் அடங்காத ஒன்றே ஒன்று இருக்குது நமக்குள்ள, நாவு அடங்கவே அடங்காது. அந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பி சத்த சொல்லுங்க. பாருங்க, ஒரு நாவை ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாதான்? அடக்க முடியாதான். நாக்கு வலி நீட்டு நாக்கில் அடிக்க முடியுமா? முடியாது, அடக்க முடியாது. அப்போ இந்த நாவில் விஷமும் இருக்கிறது, அற்புதமும் இருக்கிறது. இந்த நாவில் மரணமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது. அப்போ இந்த வாயில் நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 143 நாவு விரியம் பாம்புக்கு சமம். 143 சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாவு என்னவா? விரியம் பாம்பு, கொத்தும். பார்த்தீங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் வந்து நல்லா நல்லா உங்க மைண்ட்ல ஏற்றி கொள்ளுங்க. இப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 வாசிங்க பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்ன இருந்தது? இங்க பாருங்க, ஆதியில என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வார்த்தை. அப்பனா ஆட்பதும் அழிப்பதும் எதிலிருந்து வருகிறது என்று கேட்டால் வார்த்தையில் வருகிறது. அப்ப அந்த வார்த்தை உங்க நாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தை பத்தி நீங்கள் நல்ல விதமா பேசி பாருங்கள், உங்க தொழிலை பத்தி நல்ல விதமா பேசி பாருங்கள், உங்க பிள்ளைகளை பத்தி நல்ல விதமா பேசி பாருங்க. அந்த வாழ்வு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது வார்த்தைகள் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 1:2. ஆதியாகமம் 1:2 சீக்கிரம். ஆழத்தின் மேல என்ன இருந்தது? ஆழத்தின் மேல என்ன இருந்தது? இருள் இருந்தது. பாருங்க, இந்த உலகம் ஒரு டைம்ல எப்படி இருந்தது என்று கேட்டா ஜலத்தால் நிரம்பி இருந்தது. அந்த ஜலத்துல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இருள் இருந்துச்சு. அதாவது இருள்னா ஒரு இருட்டுக்குள்ள நடக்க முடியாது, ஒரு இருட்டுக்குள்ள போக முடியாது, ஒரு இருட்டுக்குள்ள வர முடியாது. அப்ப உலகம் எப்படி இருந்தது என்று கேட்டால் அது இருளா இருந்தது. அந்த இருளான அந்த உலகம் எப்போது வெளிச்சமான உலகமாக மாறுச்சு என்று கேட்டால் தேவன் 3ஆம் வசனம், தேவன் என்னது? வெளிச்சம். அப்புறம் என்ன உண்டாச்சு? இப்ப தேவன் தன் வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது. அல்லேலூயா. வெளிச்சம் வந்துச்சா வரலையா?
அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடிய காலம் சேர்ந்து பாருங்க, தேவன் இந்த உலகத்தை, இருளான இந்த உலகத்தை வெளிச்சமான உலகமாக எப்படி மாத்தினார் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய வாயின் வார்த்தையில மாத்தினார். உங்க இருளான வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக மாற வேண்டுமா? உங்க வாயின் வார்த்தையில நீங்க வெளிச்சமான வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 6ஆம் வசனத்துல, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் என்றும். இங்கதான் பாயிண்டை நீங்க நோட் பண்ணணும். இந்த வசனத்தை நல்லா சத்தமா படிங்க. 6ஆம் வசனத்தை, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் என்று சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, என்று சொன்னார், என்று சொன்னார், என்று பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை இருளை என்ன செஞ்சிருச்சு? வெளிச்சமாக மாற்றி விட்டது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்க இருளான வாழ்க்கையை வெளிச்சமான வாழ்க்கையாக மாற்ற முடியுமா? முடியாதா? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.